ஹலோ காய்ஸ், இது என்ன மரம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பாமாயில் மரம். இதுலேருந்து தான் நமக்கு வந்து எண்ணெய் கிடைக்கிது. குக்கிங் ஆயில்லாம் எடுக்கிறாங்களா, அது இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த காயிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மரத்தை பார்த்திங்கன்னா தென்னை மரம் மாதிரி இருக்குது. ஸோ இதை தண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, பனைமரம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் பனைமரத்தோட தண்டு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து மலேசியாவில் வந்து இன்புட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்புட்னால் அவங்களே வளர்க்குறாங்க, எக்ஸ்போர்ட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதோட காயை பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இந்த காய்க்கு மேலே ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து தான் அந்த காய் வெளியில் வருமா. ஸோ இதோட பழத்தை பார்த்திங்கன்னா நாவப்பழ கலரில் இருக்கும், அதுவும் ஒன்றா இருக்குல்ல. ஸோ இதோட வீடியோ, இந்த காயோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காயை வந்து நல்லா அவிச்சு ஃபேக்ட்ரியில் அவிப்பாங்களாம். அவிச்சு அதுக்கப்புறம் தான் எண்ணெயோட ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அதோட ஃபுல் டீட்டெயில் தெரியல. ஸோ இதுதான் நமக்கு வந்து பாமாயில் மரம். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மலேசியாவை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.